ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சீனாபுரம் அங்கே தான் இருக்கேன். வாழைக்கு ரெயின்ஹவுஸ் போட்டு முடித்தாச்சு. டபுள் சைடு போட்டிருக்கோம். 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் இந்த மாதிரி டபுள் சைடு வால்வு போட்டிருக்கோம். 13 அடிக்கு ஒரு லைன். ஒரு வாழைக்கும் அடுத்த வாழைக்கும் இடைவெளி 6 அடி. அப்போ ஒரு கால் விட்டு ஒரு கால் போடுறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லைனில் போடுறோம். அடுத்தது இந்த லைனில் தேவையில்லை, அடுத்தது இந்த லைனில் போடுறோம். ஸோ இப்போ அந்த கணக்கு பண்ணி பார்க்கும்போது 13 அடிக்கு ஒரு லைனு ரெயின்ஹவுஸு. இப்போ தான் மோட்ரு போட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் 15 லைனு ஒரு சைடுக்கு திருப்பி இருக்கோம். ஃபோர்ஸ் ஓகே ஆச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லாட்டினா ஒரு 2-3 லைன் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுதான் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ யாருக்காவது ரெயின்ஹவுஸ் தேவைன்னாக்கா என்னோடய செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மெட்டீரியல் அனுப்பிச்சி விட்றேன், போட்டுக்கலாம். அது மாதிரி போட தெரியல எங்களுக்கு வந்து போட்டு கொடுங்கனாலும் ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுவோம். அவருக்கு லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ப்ளஸ் வந்து போகிற பெட்ரோல் செலவு, சாப்பாடு. நீங்கள் கூட வந்து 2 ஆள் ஹெல்ப்பு கொடுத்துடணும். அப்படின்னா ஒரு நாள் வேலையை முடித்து கொடுத்து ஓட்டி காமிச்சிட்டு வந்துடுவார். ஸோ இப்போ எப்படி நம்ம ஓட்டி பார்க்குறோமோ அதே மாதிரி ஓட்டி காமிச்சிட்டு வந்துடுவார். 1 2 3 4 5 லைன் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஒரு 5 லைன் க்ளோஸ் பண்ணிடுங்க சார். ஒரு 5 லைன் மூடிட்டேன். ஆமாம், லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஃபோர்ஸ் ஆகட்டும். வரும் இது நின்றும் போகும்போது. இதை டைட் பண்ணுன்னு வச்சுங்க, ஃபுல்லாக நின்றும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மரத்துக்கும் அடுத்த மரத்துக்கும் வாழை மரம் பார்த்திங்கன்னா 7 அடி கொண்டு வச்சுருக்காங்க. சம்பளம் 6 அடி சொல்லியிருந்தேன், 7 அடி ஒரு லைனு. அப்போ 14 அடிக்கு ஒரு லைன் ஹோஸ் போட்டிருக்கோம். ரெயின்ஹவுஸோட நீளம் பார்த்திங்கன்னா 150 அடி. 14 அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். 150 அடி ரெயின்ஹவுஸோட நீளம். ஒரு கால் விட்டு ஒரு கால் ரெயின்ஹவுஸ் எடுத்துருக்கோம். இதில் ஓஸ் போகாது, அடுத்தது இதில் ஓஸ் போகும். பார்த்திங்கன்னா இப்போ 6 லைன் பாயுது. 6 லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சென்டர் ஃபுல்லாக கேப் விடாமல் பாயும். இல்லாட்டினா இன்னும் 2 லைன் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த சென்டர் கேப் இல்லாமல் நனையணும் அப்படின்றதுக்காக 6 லைன் பாய்ச்சணும். ஸோ 6 லைன் பாய்ச்சும்போது நமக்கு வந்து சென்டர் கேப் விடாது. இப்போ தண்ணி இந்த பக்கம் வருது பாருங்கள். ஸோ அது மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஓடினீங்கன்னா, அதாவது ஒரு 1/2 மணி நேரம் மோட்ரு ஓடினா தண்ணி ஃபுல்லாக சென்டர் ஃபுல்லாக கவர் ஆகிரும். மோட்ரு 5 ஹெச்பி தான் சார். 5 ஹெச்பி மோட்ரு 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் தான் போட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து மெயின் லைன் வந்து 4 இன்ச்சு போட்டிருக்காங்க. அதில் வந்து 4க்கு 3 மாற்றி 3க்கு 2 மாற்றி, ஸோ இப்படி 2 இன்ச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ சென்டர் ஏறுதுங்களா, பார்த்தீங்களா? சென்டர் வந்து பாருங்கள் தண்ணி. அங்கேருந்து இது வரைக்கும் வந்துடுது, இது இந்த பக்கம் வந்தது பாருங்கள். 1/2 மணி நேரம் ஓடிச்சுன்னா ஃபுல்லாக தண்ணிக்கும். மொத்தம் ஒரு 1.5 ஏக்கரு. ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். டபுள் சைடு போட்டிருக்கோம். இப்போ 6 லைன் ஓடும்போது சென்டரும் கவர் ஆகுது. ஸோ கேப் விடாமல்.
அதுதான் அங்கேருந்து ஒரு லைன் மேலே